வணக்கம், நான் உங்க அட்வொகேட் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்ல நீட்ல பல மோசடிகள் நடந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க அப்பாவே ஆள் செட் பண்ணி வேற ஒரு ஆளை அவங்களுக்கு பதில் எழுதி சொல்லி நிறைய பேர் ஆல்ரெடி மாட்டிருந்தாலும், இப்போ எம்பிபிஎஸ் சேர்க்கை மோசடி குடும்பம் ஃபுல்லாவே சேர்ந்து, அதாவது போலி சர்டிபிகேட்ஸை கொடுத்து நான் இவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நீட் மதிப்பெண் சான்று, மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு சான்று ஆகியவற்றை போலியாக உருவாக்கி திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவி மற்றும் உதவிய பெற்றோர் கைது. என்னன்னா, ஆக்சுவலி அவங்க சேர்ந்துட்டாங்க. நீங்கன்னா திண்டுக்கல் காலேஜ்ல, மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா காலேஜுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க அவங்க கொடுத்த சர்டிபிகேட். அதனால எக்காட்டு கொண்டோ பசங்க இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலைகள் ஈடுபடுறீங்க, குடும்பமே பாதிக்கும், உங்களுக்கு ஃபியூச்சரே போயிடும். எக்காரத்தை கொண்டும் இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாதீங்க. சர்டிபிகேட்ஸ் நீங்க கொடுத்துட்டோம் சேர்ந்துடும் நினைக்காதீங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிபிகேட் ஒரிஜினல் அப்படின்னு. அதனால மாற்றத்துக்கு 100% சர்டிபிகேட் வாய்ப்புகள் இருக்கு. சொல்றேன், இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு போயிடுவானுங்க யாரா இருந்தாலும். ஆனா ஹிந்தி பேச முடியாம பல பேர் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்றேன், ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி யாருமே பண்ணாதீங்க. திணிக்க வேண்டாம், கத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. குடிமொழிகிறது ஒரு பாஷைக்கு இன்னொரு பாஷை பேசினா, அந்த காலத்துல சொல்லுவான் கை தொழில் இருந்துச்சுன்னா போச்சுக்கலாம். அது மாதிரி இந்த வாட்டி ஒரே ஒரு மொழியை கத்துக்கிட்டு கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப வேற ஒரு மாநிலத்தில் இருக்கேன், ஹிந்தி தெரியாம எனக்கு புரியும், பேச வராது. ஆனா எவ்வளவு கஷ்டம் ஹிந்தி தெரியாம இருக்கிறது தான். ஆக்சுவலா அந்த காலத்துல ஹிந்தி திணிக்காதரா, ஹிந்தி தெரியாதரா போடான்னு சொல்லி அந்த இப்பயும் சைட் பண்றாங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க, ஹிந்தி பேசுவாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்தது. ஆனா சொல்றது மட்டும் ஊருக்கு உபதேசம், அவங்களுக்கு இல்ல. நான் சொல்றேன், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி தப்பான வேலைகளுக்கு போகாதீங்க, நாளைக்கு பிரச்சனை. அதே மாதிரி இந்த பெற்றோர்கள் உறுதுணையா இருக்காதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.